சொல்றீங்க இன்னைக்கு? மேம் நான் சொல்லட்டேன் மேம். சிவசங்கரி மேம். சிவசங்கரி சொல்லுங்க. அப்புறம்னா நீங்க மியூட் இது வீடியோல இருந்து போயிடுங்க. வீடியோ இல்லாம வாங்க. நான் இல்ல மேம். வீடியோ நான் இல்ல மேம். அப்பர்ணா ராணின்னு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணட்டா மேம்? சிவசங்கரி சொல்லுங்கம்மா. சிந்தூராருண விக்கிரகாம் त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आभीनवक्षोरुहां पाणिभ्याम् अलिपूर्णरत्नशशकं रक्तोत्पलं बिभ्रतीम् सौम्यां रत्नगडस्थरक्तचरणां ध्यायेत् पराम् अम्बिकाम्. அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது வேற யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? வீராதேவி அடுத்தது சொல்லுங்க. ஜெயராதா, சுகந்தா, ஹலோ. அருணாம் கருணாதரங்கிதாட்சீம் பாசாங்குஜ புஷ்பபாணசாபாம் அணிமாதி பில்லாவதாம் மயூகைஹி அகமித்யேவ விபாவயே பவானே யாயே பஸ்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ராய தாக்ஷேம் ஹேமாம்பாம் பீதவஸ்திராம் ஹரகலிதலசத்யேம பத்மாம்பராங்கேம் சர்வாலங்காரயுக்தாம் சததம் அபயதாம் भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीम्. ஃபுல்லா சொல்லுங்க. सकुङ्कुमविलेमन्नां नामलिकचुम्बकस्तूलिकां समन्तहसिदेक्षणां ससरचापपाशाङ्कुशाम् अशेषधनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपकुसुमभासुरां जपौ स्मरेत् अम्बिकाम्. ஜபவிதௌ முழுஷா जप कुसुम भासुराम जप विदौ स्मरेत अंबिकाम. குட். நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஒவ்வொருத்தர் ஒரு நாள் சொல்ல வேண்டி வரும். எல்லாருமே கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு ஸ்லோகம் 10 வரைக்கும் நம்ம சொல்லி இருக்கோம். அர்த்தம் தான் 7 வரைக்கும் சொல்லி இருக்கு. 10 வரைக்கும் அன்னைக்கு ஸ்லோகம் எடுத்திருக்கு. இன்னொரு 5 எடுத்துட்டு மீதி நம்ம அர்த்தத்தை பார்க்கலாம். லக்ஷ்மி, லக்ஷ்மி 11வது ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணுங்கம்மா. ஜெயந்தி மேடம் நான் சொல்லவா? சொல்லுங்க உஷா. ஓகே. நிஜ சல்லாப மாதுர்ய 11 மேடம். 11 நிஜ சல்லாப மாதுர்ய நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சபி வினிர்பத்சித கச்சபி வினிர்பத்சித கச்சபி வினிர்பத்சித கச்சபி. உஷா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க குரல் வரல எனக்கு. வரலையா? வினிர்பத்சித கச்சபி வினிர்பத்சித கச்சபி வருதா மேடம்? சொல்லுங்க இன்னொரு தடவை. வினிர்பத்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மந்தஸ்மித பிரபாபூர பூர இல்லையா? மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத்காமேஷ மானசா மஞ்சத்காமேஷ மானசா மஞ்சத்காமேஷ மானசா நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சபி நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சபி.
निज सल्लाभ माधुर्य विनिर्भर्सित कच्छबी मन्दस्मित प्रभापूरमज्जत्कामेश मनसा मन्दस्मित प्रभापूर मञ्जत् அந்த कामेशमा மூச்சு விடக்கூடாதுமா, மூச்சு விடக்கூடாது, லைன் ஃபுல்லா சொல்லணும். ஓ சரி மேடம். மந்தஸ்மித பிரபாபூர மஞ்சத் காமேஷ மானசா மந்தஸ்மித பிரபாபூர மஞ்சத் காமேஷ மானசா. அது மஞ்சத் கிடையாது, மஜ்ஜத். ஒரு இன்னும் மஜ்ஜத் சொல்லணும். மஜ்ஜத் ரெண்டு லைனை சேர்த்து சொல்றேன். நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. நிஜ சல்லாப மாதுர்ய வினிபர்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஞ்சத் மஜ்ஜத் மஜ்ஜத் காமேஷ மானசா. நிஜ சல்லாப மாதுர்ய வினிபர்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. வெரி குட். நதியா, ஓகே மேடம். நதியா சொல்லுங்கம்மா. ஆல்ரெடி நீங்க மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. மாமி நான் மியூட்ல இல்ல மாமி, இப்ப வந்துட்டேன் நான். சாந்தி மாமி மீரா தேவி நான் சொல்லட்டுமா மாமி? சொல்லுங்கம்மா. நிஜ சல்லாப மதுர்ய வினிச்ச மாதுர்ய மீரா, மாதுர்ய மாதுர்ய வினித் பிரதர்சிதா கச்சபி மத சம்மித. ஒரு நிமிஷம் இருக்குமா. வினிர்பர்சித பர்த் இது வினித் பர்சித கச்சபி நிஜ சல்லாப மதுர்ய வினித் மாதுர்ய. திரும்ப அதே மாதிரி தப்பு பண்றீங்க. மாதுர்ய இங்கிலீஷ்ல வச்சுட்டு இருக்கீங்களா? தமிழ் தான் மேடம், தமிழ் தான் மேடம். அப்ப மாது இருக்குமே தமிழ்ல. ஓகே ஓகே. நிஜ சல்லாப மாதுர்ய வினித் பிரதர்சித கச்சபி வினிர்பர்சித கச்சபி வினித் பத்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா. மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா. சொல்லுவா மேடம். நிஜ சல்லாப. ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஜெயந்தி சொல்றேங்க மாமி. சொல்லுங்கம்மா. நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பர்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா. நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பர்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா. வெரி குட். பிரபா. தேங்க்யூ மேம். நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பர்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா. நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பர்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா. இப்ப சொன்னது பிரபா வீரராகவனா? ஆமா ஆமா, நான் பிரபான்னு இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டேன். ஓ சாரி சாரி, பரவாயில்ல. நான் பிரபா வீரராகவன் கூப்பிட்டேன், நீங்க வாங்க. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லோகாக்கு போலாம். ரமாசேகர் நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. அநாகலித சாத்ருஷ்ய. நமஸ்காரம் மாமி. அநாகலித சாத்ருஷ்ய அநாகலித சாத்ருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா चिबुक श्री विराजिता चिबुक श्री विराजिता कामेश भक्त मांगल्य
कामेशभक्तमाङ्गल्य कामेशभक्तमाङ्गल्य श्रोत्रशोभितकन्धरा शूत्रशोभितकन्तरा शोभित शोभी இல்ல நெடில் இல்ல குறில் शूत्रशोभितकन्तरा இல்லடக்கனா திரும்பவும் அப்படியே வருது உங்களுக்கு சூத்ரசோபித ओ अङ्गे शूत्रशोभितकन्तरा இன்னொரு தடவை कामेशबद्धमाङ्गल्य सूत्रशोभितकन्दरा अनाकलित सादृश्य सिभुघ श्रीविराजिता अनाकलितचादृश्य चिबुक श्रीविराजिता अनाकलितसादृश्य चिबुक श्रीविराजिता कामेशबद्धमाङ्गल्य सूत्रशोभितकन्धरा कामेशबद्धमाङ्गल्य सूत्रशोभितकन्दरा कामेशबद्धमाङ्गल्य सूत्रशोभितकन्दरा अनाकलित सादृश्य सिभुघ श्रीविराजिता कामेशबद्धमाङ्गल्य सूत्रशोभितकन्धरा अनाकलितसादृश्य चिबुक श्रीविराजिता कामेशबद्धमाङ्गल्य सूत्रशोभितकन्दरा இன்னொரு தடவை अनाकलितसादृश्य चिबुक श्रीविराजिता कामेशबद्धमाङ्गल्य सूत्रशोभितकन्दरा வெரி குட் பிரபா Thank you. சொல்றேன் மாமி. அநாகலித சாதுஷ்ய ஸ்ரீபுக ஸ்ரீ விராஜிதா காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா அநாகலித சாதுஷ்ய ஸ்ரீபுக ஸ்ரீ விராஜிதா காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. வெரி குட் சாந்தி சாந்தி சத்யா ஏன் யாருமே வரமாட்டேங்கிறீங்க சார் மம்மி நான் சொல்லவா? நான் என்பது யார்? சுந்தரி முருகன். சொல்லுங்கம்மா. அநாகலித சாதுஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா காமேஷ பத்ய மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா அநாகலித சாதுஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா காமேஷ பத்ய மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. வெரி குட். பத்மாஸ்ரீ பாலச்சந்திரன். சொல்றேம்மா. அநாகலித்த சாதுஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேம்மா. கனகாங்கத கேயூர கனகாங்கத கேயூர கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா கமனீய புஜான்விதா கமனீய புஜான்விதா ரத்னக்ரைவேய சிந்தாக ரத்னக்ரைவேய சிந்தாக ரத்னக்ரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா லோல முக்தா பலான்விதா லோல முக்தா பலான்விதா கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்னக்ரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா ரத்னக்ரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா
रत्नग्रैवेय चिन्ताकलोलमुक्ताफलान्विता कनकाङ्गद केयूर कमनीय भुजान्विता रत्नग्रैवेय चिन्ताकलोल मुक्ता फलान्विता कनकाङ्गदकेयूर कमनीय भुजान्विता रत्नग्रैवेय चिन्ताकलोलमुक्ताफलान्विता कनकाङ्गदकेयूर कमनीय भुजान्विता रत्नग्रैवेय चिन्ताकलोलमुक्ताफलान्विता वेरी गुड कविता थैंक्स मा कनकाङ्गद केयूर कमनीय भुजान्विता रदन क्रैवेक रत्न सारी मम्मी रत्न क्रैवेक सिन्ताह लोल मुक्ता बलन्विता फलान्विता कनकाद केयूर कमनीय कनकाङ्गद केयूर कमनीय भुजान्विता रत्न क्रैवेक सिन्ताह लोल मुक्ता बलान्विता லோல முக்தா அதுவும் நெடில் கீழே விரல் வச்சு படிக்கணும். லோல முக்தா பலான்விதா லோல முக்தா லோல லோலன்னு சொல்லக்கூடாது. லோல முக்தா முக்தா பலான்விதா. திரும்ப ஒரு தடவை ஃபுல்லா சொல்லுங்க. கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேக சின்னாக லோல முக்தா பலான்விதா. அம்மா லோல கிடையாது, லோல லோல முக்தா பலான்விதா. முக்தா திரும்ப நெடில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முக்தா பலான்விதா. லோல முக்தா பலான்விதா. ஆமா நெடில் இருக்கணும், புரியல் சொல்லக்கூடாது. ரமா முத்துக்குமரன், ரமா முத்துக்குமரன் சொல்றேன் மேடம். மகா சாரி சொல்லுங்கம்மா. கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. நிதானமா, ஏன் இவ்வளவு ஸ்பீடு? கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. நான் கவனிச்சிருவேன், இங்க இருக்கிற 40 பேரும் கவனிக்கணும் இல்லையா? அவ கரெக்டா ஃபாலோ பண்ணணுமே நீங்க சொல்றது, அதுக்காக தான். வெரி குட். மகாலட்சுமி சொல்றேங்க மாமி. கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாகா லோல முக்தா பலான்விதா. கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாகா லோல முக்தா பலான்விதா. ஃபர்ஸ்ட் லைன்ல கரெக்ட், லைன்ல ரெண்டாவது லைன்ல கம்ப்ளீட் பண்ணும்போது கரெக்டா பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல புஜான்விதான்னு சொல்லக்கூடாது, புஜான்விதா. ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் அழுத்தி சொல்லணும். அடுத்தது மோனிஷா, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. காமேஸ்வர காமேஸ்வர பிரேமரத்ன காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபணஸ்தனி மணி பிரதிபனஸ்தனி மணி பிரதிபனஸ்தனி மணி பிரதி, அந்த அப்படி அழுத்தமா சொல்லுங்க. அந்த மணி பிரதி மணி பிரதி மணி பிரதிபனஸ்தனி மணி பிரதிபனஸ்தனி மணி பிரதி. மணி பிரதி கொஞ்சம் அழுத்தம். பிரதி மணி பிரதிபஸ்த மணி பிரதிபனஸ்தனி மணி பிரதிபனஸ்தனி. நாபியாலவால ரோமாலி நாபியாலவால ரோமாலி நாபியாலவால ரோமாலி லதா ஃபலகுஜத்வயி லதா ஃபலகுஜத்வயி லதா ஃபலகுஜத்வயி. அந்த ஃபாங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் வரும். சான்ஸ்கிரிட் லதா ஃபல
லதா ஃபல குச்சத்வயி. ஓகே. காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதிபனஸ்தனி. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாலவால ரோமாலி லதா பலகுஜத்வயே. நாப்யாலவால ரோமாலி லதா ஃபலகுச்சத்வயி. நாப்யாலவால ரோமாலி லதா ஃபலகுச்சத்வயி. ரெண்டு லைனையும் சேர்த்து. ஓகே. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாலவால ரோமாலி லதா ஃபலகுச்சத்வயி. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாலவால ரோமாலி லதா ஃபலகுச்சத்வயி. வெரி குட். ஓபு லக்ஷ்மி. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாவால ரோமாலி லதா. ஓபு லக்ஷ்மி. நாப்யாலவால. சரிம்மா. நாப்யாலவால ரோமாலி லதா பலகுஷத்வயி. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாவால ரோமாலி லதா நாப்யாலவால ரோமாலி லதா பலகுஷத்வயி. அந்த இடத்துல கரெக்டா கீழக்க விரல் வச்சுட்டு படிக்கணும், இல்லைன்னா ஒரு எழுத்து போயிடும் உங்க வாய் இதுல ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரூபா சங்கரன். ரூபா சங்கரன். ஆமா இருக்கேன் மாமி. நாப்யால ரோமா காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாலவால ரோமாலி லதா ஃபல குச்சோத்வதி. குச்சத்வயி. இன்னொரு தடவை. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்ததி. நாப்யாலவால ரோமாலி லதா ஃபல குச்சத்வதி. நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஜெயராதா. ஹலோ சொல்லுங்க. சொல்றேன். பக்கம் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாலவால ரோமாலி லதா பலகுஷத்வயி. காமேஸ்வர. ஒரு நிமிஷம் ஜெயராதா, ஒரு நிமிஷம். நீங்க அந்த காமேஸ்வர பிரேம ரத்ன மூச்செடுக்க கூடாது. லைனை ஃபுல்லா சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. ரெண்டு லைனுமே. ஓகே. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. அங்க பிரேக் விடக்கூடாது கண்டமா. ஓகே ஓகே ஓகே. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாலவால ரோமாலி லதா பலகுஷத்வயி. இன்னொரு தடவை. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாலவால ரோமாலி லதா பலகுஷத்வயி. வெரி குட். புவனேஸ்வரி பிரகாஷ். நமஸ்காரம் மாமி. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாலவால ரோமாலி லதா பலகுஷத்வயி. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாப்யாலவால ரோமாலி லதா பலகுஷத்வயி. ரைட், வெரி குட். லலிதா ஸ்ரீ ரவிக்குமார். நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ணுங்கம்மா. லக்ஷ்ய கமலதா தாரதா. லக்ஷ்ய ரோமலதாதார.
தார தா வரைக்கும் சொல்லணும். ரோமலதாதார தார 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 தா வரைக்கும் சொல்லணும். லக்ஷ்ய ரோமலதாதாரதா லக்ஷ்ய ரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா. அடுத்தது சொல்றேன். சமுன்னேய மத்தியமா சமுன்னேய மத்தியமா சமுன்னேய மத்தியமா ஸ்தன பாரதலன் மத்திய स्तन भारदलं मध्य स्तन भारदलं मध्य பட்டபந்தவலித்ரயா पट्टबन्धवलित्रया पट्टबन्धवलित्रया லக்ஷ்யரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா. लक्ष्य रोमलताधारता समुन्नेय मध्यमा लक्ष्य रोमलताधारत समुन्नेय मध्यमा स्तन भारतलन् मध्य पट्टबन्धवलित्रया स्तन भारदलन् मध्य पट्टबन्धवलित्रया स्तन भारदलन् மத்திய பட்டபந்தவலித்ரயா. ரெண்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. லக்ஷ்ய ரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தன பாரதலன் மத்திய பட்டபந்தவலித்ரயா. லக்ஷ்ய ரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தன பாரதலன் மத்திய பட்டபந்தவலித்ரயா. வெரி குட். சத்யா சத்யா எம் சத்யா அப்படின்னு ஒரு ஐடி இருக்கு. இருக்கு மேம். லக்ஷ்மி சொல்லுங்க. லக்ஷ்ய ரோம லதா தாரத சமுன்னேய மத்தியமா ஸ்தன பாரத லத் மத்திய ஸ்தனபாரதலன் மத்திய ஸ்தனபாரதலன் மத்திய பட்டபந்தல் வலித்ரயா. லக்ஷ்ய ரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தனர்தா பாரத லத் மத்திய பட்டமந்த வலித்ரயா. சொன்னீங்க. அங்கங்க எழுத்து அப்படியே தோன்றப்ப எழுத்துக்களை கூட்டிக்க கூடாது. கரெக்டா முழுசா வார்த்தையை உச்சரிக்கணும். கட் பண்ணி உச்சரிக்க கூடாது. அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். சுக்கு திப்பிலின்னா அப்படிதான் சொல்லணும். சுக்குமி லகுதி இப்பிலின்னு போய் சொல்லக்கூடாது. அது கரெக்டா ஞாபகத்துல இருக்கணும். நான் எப்படி பிரிச்சு சொல்லி கொடுக்குறேங்கிறத கவனிச்சு அங்க கமா போட்டுக்கோங்க புக்ல. அப்ப உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் சீதா லக்ஷ்மி லக்ஷ்மி நாராயணன் சொல்றேன். லக்ஷ்ய ரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தன பாரதலன் மத்திய பட்டபந்திரவலித்ரயா. லக்ஷ்ய ரோமலதாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தன பாரதலன் மத்திய பட்டபந்திரவலித்ரயா. 15 முடிச்சிருக்கோம். இப்போ போன வாரமே நம்ம 7வது ஸ்லோகம் வரைக்கும் மீனிங் பார்த்திருக்கோம். இப்ப 8வது ஸ்லோகத்துல இருந்து மீனிங் பார்க்கணும். மீனிங்க பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணலாம். நம்ம கதம்ப மஞ்சரி கிளப்த கர்ண பூர மனோகர தாடங்கயுகளே போத தபனோடுபமண்டல. 7வது ஸ்லோகம் வரைக்கும் நாசாபரண பூஷிதா, மூக்குல இருக்கிற மூக்குத்தி வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அப்படியே கிரீடத்திலேருந்து கேசாதி பாத வர்ணனை பார்த்துட்டு வரோம். நம்ம கேசம், கேசத்திலிருந்து கிரீடம், கிரீடத்திலிருந்து நெத்தி, நெத்தியிலிருந்து
புருவங்கள், கண்ணு, நாசி, அதுக்கப்புறம் மூக்குத்தி வரைக்கும் பார்த்தாச்சு. மூக்குத்திக்கு அப்புறம் கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா. கதம்ப மரம், மஞ்சரி கதம்ப மரத்தில் வரக்கூடிய துளிர்கள், கிளிப்த கர்ணபூர மனோகரா. கர்ண அப்படின்னா காது. அதில் இருக்கக்கூடிய அந்த துளிர்களை எடுத்து செவிகளில் பூக்களாக அணிந்து கொண்டிருக்கிறாள். அந்த காதுல அவளுடைய கர்ணம்னா செவி, காது. அந்த காதுல அதுல வரக்கூடிய அந்த கதம்ப மரத்தினுடைய துளிர்களை பறிச்சு அத காதுல போட்டு இருக்கா. அததான் செவி பூவாக, காதில் உள்ள பூவாக அவள் போட்டு இருக்கா. அது மனோகரா, அது ரொம்ப அழகா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இப்படிதான், நம்ம மாதிரி இப்படி தங்கத்துல அதுல வாங்கி விதவிதமா போட்டுக்கிறது எல்லாம் இப்ப இது பண்ணது. அப்பெல்லாம் எந்த இது இருந்தது? அப்ப என்ன பண்ணுவா, இந்த மாதிரி காதலான ஓட்டங்கிறது கட்டாயம் இருக்கும். எப்பயும் அந்த காது குத்துதல் அப்ப இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை விட இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த காதுல அந்த துளைகளில் அவ என்னத்தை போட்டுப்பா அப்படின்னா, இலை சுருள்கள், இந்த மாதிரி துளிர் வருது இல்ல, அதை பறிச்சு அத சுருள்கள், இல்லைன்னா சருகுகள்லாம் இருக்கே அதோட சுருள்கள், இதெல்லாம் போட்டுப்பா. அப்புறம் இந்த காது மடல்லாம் இப்ப என்ன விதவிதமா அப்படி கீழ்காலு மேல் காதுல போட்டுக்கிறா, அங்கங்க நடுவுல குத்தி 3 இடத்துல அப்படிங்கிற இதெல்லாம அப்பயே இருந்திருக்கு. அந்த மடல்களிலேயே போட்டுப்பா. நிறைய துவாரங்கள்லாம் இது பண்ணி பெண்கள் அதையும் அணிந்து கொள்வார்கள். நிறைய தெரிஞ்சவா அப்பயே வைரம் இருந்திருக்கு போல இருக்கு. அந்த வைரம் தங்கம் அப்படியே போட்டுண்டா கூட, வைரத்தோடு தங்கத்தோடு அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் யாரும் அப்பொழுது சொல்வதில்லை. எல்லாருமே அவ சொல்றது எல்லாமே என்ன பண்ணுவா அப்படின்னா ஓலை அப்படின்னு தான் அதை சொல்லுவான். எல்லாம் வைர ஓலை, தங்க ஓலை அப்படின்னு தான் அதையெல்லாம் சொல்லிப்பா. அந்த மாதிரி கர்ணப்பூக்கள் அப்ப அந்த காதுகள்ல போடுறது எல்லாம் கர்ணபூர மனோகரா. அந்த கர்ணப்பூக்கள் அந்த காதுகளில் போடக்கூடிய செவிப்பூக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப காது மடல்ல கீழே தொங்குறது, அப்போ மடல்ல போடுறது அது, செவியில தொங்குறதே அது என்ன, நம்ம என்ன சொல்றோம், அததான் தோடு. நோக்கி நம்ம நிறைய அடி கீழே அப்படி மேல வரைக்கும் அப்படி குத்தி 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 போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிறது செவியினுடைய பூக்கள் அப்படின்னு அதுல குட்டி குட்டியா நம்ம போக்குறோம். அந்த காதுல இருக்கிற அது பூக்கள். அப்ப மேல் இதுலயும் ஒண்ணு வச்சுக்கிறோமே உச்சியில, அதுக்கு பேர் என்னன்னா கொப்பு அப்படின்னு விதவிதமா அந்த காதுக்கு இப்படி ஒரு அலங்காரம். இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் அவ கதம்ப மஞ்சரிய வச்சுண்டு. அப்ப கதம்பத்தில் மரத்தில் உள்ள துளிர்களுக்கு பூக்களை அணிந்திருக்கிறாள். அது அவ்வளவு அழகாக அவளுக்கு காட்சி அளிக்கிறது. அததான் அவ அணிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் சொல்றது. அதுக்கு அடுத்த லைன் தாடங்க யுகலி பூத தப நோடுவ மண்டலா. தாடங்கம் அப்புறம் கீழே நம்ம போட்டுக்கிறோம்ல, தொங்குறது, தோட்டுல இருந்து கீழே தொங்குற மாதிரி போட்டுக்கிறோமே, அத தாடங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தாடங்கம். அப்புறம் யுகலி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. யுகலின்னா 2 அப்படின்னு அர்த்தம். யுகலின்னா 2. யுகலி பூத தப நோடுப மண்டலா. அந்த 2 என்னவா வர்ணிக்கிறா இந்த வாக்தேவதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தபன் உடுபன் அப்படின்னு அதை பிரிக்கணும். தபனன் உடுபன் அப்படின்னு பிரிச்சா சூரியன் சந்திரன் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். தபனன் உடுபன். அப்ப காதில் உள்ள தோடுகளை அந்த தாடங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் சூரிய சந்திரர்களாக 2 காதலையும் இருக்கக்கூடிய சூரிய சந்திரனின் மண்டலங்களாக இருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் விசேஷமான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்ப என்னடா கண்ணையும் அப்படி சொல்ற, காதையும் இப்படி சொல்றாளே அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆமாம், அம்பாளினுடைய உருவத்தில் உள்ள 3 பாகங்களை சூரிய சந்திரனோடு ஒப்பிடுகிறார்கள். இந்த பாரதி சொன்னான் நமக்கு தெரியும், சுட்டும் விழி சுடர்தான் சூரிய சந்திரரோ. பாரதியார் பாட்டுல இது இருக்கும் பார்த்தோம்னா நமக்கு விழிச்சுடர் தான். அப்ப 2 கண்களும் சூரியனும் சந்திரனுமாக, 1 சூரியன் 1 சந்திரன். அதே மாதிரி தாடங்க யுகலி பூத, அந்த தாடங்கங்கள் காதுல போட்டுக்கிறது 2ம் 1 சூரியன் இன்னொன்னு சந்திரன். அதுக்கப்புறம் அம்பாளினுடைய 2 ஸ்தனங்கள், திருநாவுக்கரசருக்கு ஞானப்பால் ஊட்டிய அந்த ஸ்தனங்கள் 2ம் சூரிய சந்திரர்களாக உருவகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு விசேஷமான தொடர்பு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்ப தாடங்க யுகலி போத தபனோடு சூரிய சந்திரர்களாக அது தாடங்கமும் அவள் போட்டு இருக்கா. அப்படி போட்டு இருக்கவோ இது நமக்கு எல்லாருமே இந்த பார்க்கடலை கடைஞ்சதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பார்க்கடலை கடைஞ்சப்ப என்ன பண்ணா, விஷம் வந்தது. விஷம் வந்த உடனே எல்லாம் என்ன பண்ணா, அந்த விஷத்தை தூக்கிட்டு கைலாயத்துக்கு ஓடினா சிவன் வாங்கி அதை டபக்குன்னு முழுங்கிட்டார்.
நீலகண்டனாகவே இன்னி வரைக்கும் காட்சி அளிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த அதே அதுல இருந்து வந்து அமுதத்தை குடிச்சவா யாரு? தேவர்கள், அமரர்கள்னு சொல்லப்படுகிறது. அழியாதவர்கள், என்றும் நிலையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஆனா அவளே என்றும் நிலையா இருக்கிறவாளா? இல்லையே. ஒரு பிரளயம் வந்து அப்படியே யுகம் மாறும்போது சத்தியலோகம் வரைக்கும் எல்லாம் பிரம்மாவே மாறிடுறாரு. அப்புறம் என்ன, இந்திரன் மாறாத என்ன, வேறு இந்திரன் வருவான் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாமே மாறக்கூடியது. அவள்லாம் போறா. ஆனா சிவன் மட்டும் ஜம்முன்னு இருந்துட்டு எப்பயும் எந்த ஊழி காலத்திலும் எந்தவித பாதிப்பும் இல்லாம ஜம்முன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. எப்படின்னு கேட்டால் அம்பாளின் தாடங்க மகிமை அப்படின்னு ஆதிசங்கரர் இதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். சௌந்தரிய நகரை எடுத்து படிச்சோம்னா அதுல அவரு கொடுக்கிற வியாக்கியானம் அம்பாளினுடைய தாடங்க மகிமையில தான் ஊழிக்காலத்திலேயும், ஊழிக்காலம்னா பிரளயம் வந்த போதும் அந்த காலத்திலேயும் சிவன் வந்து அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு எந்தவித கவலையும் இல்லாம அவர் பாட்டுக்கு நர்த்தனம் ஆடிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஆதிசங்கரால் இந்த வியாக்கியானம் வெளிப்படுகிறது. அடுத்தது காது மடல், தாடங்கம் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன, எங்க பார்க்க போறோம், என்ன அலங்காரம் அப்படின்னு பார்த்தா பத்மராக சிலாதர்ச பரிபாவி கபோல பூஹு நவ வித்ரும பிம்ப ஸ்ரீன் யக்காரிரதன சதா. பத்மராக கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பத்மராகம்னா அப்படி கண்ணாடியில பளபள மின்னிண்டு இருக்கும். அப்படியே பளபள மின்னக்கூடிய கொஞ்சம் அது வந்து ஒரு ரத்ன கற்கள். பத்மராகம்ங்கிறது ஒரு ரத்ன கல்னு சொல்லலாம். சிகப்பா இருக்கும், அது பார்க்கறதுக்கு சிகப்பு நிறமாக இருக்கும், தெளிவா இருக்கும். எந்த விட கண்ணா பின்னாடி இதெல்லாம் இல்லாம மரடி எல்லாம் இல்லாம நல்லா மழன்னு தெளிவாக இருக்கும். அதை எதுக்கு சொல்றாருன்னா அத போல கபோலபூஹு பத்மராக சிராதர்ச அந்த கல்லை போன்று ஒளி வீசக்கூடிய பரிபாவி கபோலபூஹு. கபோலபூஹுன்னா கன்னம். அம்பாளினுடைய கன்னங்கள் அப்படி பளபளன்னு நிர்மலமாக காட்சியளிக்கிறது. நவவித்ரும பிம்பஸ்ரீன் யக்காரி ரதனச்சதா. அடுத்தது கன்னம் பார்த்தாச்சு, காது மூக்கு பார்த்தாச்சு, காது பார்த்தாச்சு, காதுல உள்ள அணிகலன்கள் பார்த்தாச்சு, கன்னம் பார்த்தாச்சு. அடுத்தது எங்க வரும் அப்படின்னு பார்த்தா நவ வித்ரும பிம்ப ஸ்ரீன் யக்காரி ரதனச்சதா. அப்ப அம்பாளினுடைய உதடுகளை வர்ணிக்கக்கூடிய நாமம் இது. அம்பாளின் உதடுகள் எதற்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறார். ஈஸியா சொல்லலாமே அப்படின்னா சிவந்த உதடுகள், கோவை செவ்வாய் சொல்றா இல்லையா ஆண்டாள், கோவை செவ்வாய். சிவந்த உதடுன்னு கோவை பழத்திற்கு ஈக்குவலா இருக்கா? அப்ப கோவை பழம், அப்ப நவ வித்ரும அப்படிங்கிறார். இப்ப வித்ரும அப்படிங்கிறதுக்கு பவழம் அப்படின்னு அர்த்தம். பழத்தை ஒத்த பவழம் மாதிரி இருக்கு உதடு, செவந்து எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லலாம். கோவைப்பழம் மாதிரி, கோவைப்பழம் சிவப்பும் பவழ சிவப்புக்குமே வித்தியாசம் இருக்குங்கிறார். அப்ப நவ வித்ருமாங்கிறார். அப்ப புதிதாக பூத்த, புதிதாக பழுத்த, அப்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது அது என்ன கலர்ல இருக்கும், எப்படி ஒரு பளபளப்போட இருக்கும், அந்த மாதிரி அந்த உதடு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தால் இல்லைங்கிறார். இருக்கா? நவ வித்ரும பிம்ப ஸ்ரீ பிம்பம் அப்படி இருக்கா? யக்காரி ரதனச்சதா அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டு சிவப்புமே ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுது. அது கோவை பழத்தோட சிவப்பா, நல்ல கோவை பழத்தோட சிவப்பா, இல்ல புதிதாக பழுத்த பவழத்தோட சிவப்பா அப்படின்னா ரெண்டுமே இல்லாத மாதிரி இருக்கே. இது ரெண்டையுமே தோக்கடிக்கிற மாதிரி இருக்குங்கிறார் ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில. இரண்டையுமே தோற்கடிக்கிறது, ரெண்டுமே வந்து என்ன பண்றதா, அதை பார்த்து பார்த்து தண்ணியும் பாக்குறதா, தண்ணியும் பாத்துக்க, ரெண்டு தனக்குள்ளேயே இது ரெண்டுமே அம்பாளினுடைய உதடோடு தன்னுடைய கலரை கம்பேர் பண்ணி பார்த்து கொள்கிறது. அப்படி பார்த்தா ஐயோ அதுதான் தோக்கடிச்சிடும் போல் இருக்கே நமக்குன்னு வெட்கப்பட்டது அப்படின்னு கொடுக்கிறார். ரொம்ப வெக்கமாயிருந்தது அதுக்கு, அப்பேற்பட்டது. இந்த பவழக்கொடி அப்படியே இதுவா இருக்குன்னா சக்கச்சவையில பவழக்கொடி இருக்குமானா இருக்காது. எல்லா கொடியும் போல அதுவும் வந்து பச்சை பசையல்னு தான் இருக்கும். ஆனால் அதில் பழுக்கக்கூடிய பழம் சிவப்பாக இருக்கும். புதுசா நவ வித்ரும புதியதாக பழுக்கக்கூடிய அந்த பழத்திற்கு அந்த கலர் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இதோட கம்பேர் பண்ணும்போது இல்லை. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு அதுக்கே தோன்றது அந்த கோவை பழத்துக்கு. உடனே அது என்ன பண்ணிட்டான், எப்படியா நாம மடுவாதானே இருப்போம், மலை உயரத்துல இருக்கு, எம்பி குதிச்சா அந்த மலையை பிடிக்க முடியுமா அப்படின்னு அது யோசிச்சுது. கற்பனை, ஆதிசங்கரோட கற்பனை இது. அம்பாளினுடைய உதட்டுக்கும் இதையும் வச்சுட்டு இவர் கற்பனை பண்றாரு. குதிச்சு பார்த்தா முடியுமா அப்படின்னா அப்பையும் முடியல. ஏன்னா வெட்கமான வெட்கம் குதிச்சு தனக்கு முதல்ல இது வெட்கம் வந்தாலே சிவப்பு அதிகமாகும். ஏற்கனவே இது வெக்கப்படுறது,
ஐயோ நம்ம அந்த அளவுக்கு இருக்க முடியும், ஏற்கனவே சிகப்பு, இது வெட்கப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் சிகப்பு, அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் கூட்டி பார்க்கலாம், நம்ம எட்டி எட்டி குதிச்சு பார்க்கலாம், எட்டி குதிச்சா அது வருதா பார்க்கலாம், எட்டினால் இன்னும் சிகப்பாக ஆகிறதே தவிர அம்பாளின் அதரத்தில் உள்ள சிவப்பிற்கு இணையாக அதால் ஆக முடியவில்லைன்னு நினைச்சு 3 மடங்கு அது தன்னை இன்க்ரீஸ் பண்ணிட்ட போதும் அம்பாளினுடைய உதட்டினுடைய சிகப்பிற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை, பக்கத்துல வரவே முடியவில்லை. ஐயோ பாவம்னு எழுதுறாரு அவர். அப்படின்னா பாத்துக்கோங்க, அந்த செக்க சிவந்த உதடுகள், உதடு வந்தாச்சு, அதுக்கப்புறம் உள்ள என்னன்னு பார்க்கலாம். சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி துவயோஜ்வல கல்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷ திகந்தர. சுத்த வித்யா, வித்யானா ஞானம், வித்யை அப்படின்னா ஞானம், சுத்த வித்யை அப்படின்னா இது ஞானம் அம்பாள் கிட்டே இருந்து கிடைக்கிறது. எப்ப கிடைச்சாலும் புதுசு புதுசா கிடைச்சுட்டே ஒண்ணு ஞானத்திற்கு, அஞ்ஞானத்திலேருந்து விலக்கி ஒண்ணு ஞானத்திற்கு கொண்டு போக கூடியவள் அவள். அப்பேற்பட்ட அந்த சுத்த வித்யா வித்யாங்குராகார அப்படிங்கறத நம்ம எப்படி பிடிக்கணும், வித்யா பிளஸ் அங்குராங்கார அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அங்குராகார அப்படின்னு பிரிக்கும் பொழுது புத்தம் அங்குராகாரன்னா புத்தம் புதிய துளிர், அப்படியே இலை செடி முளைச்ச உடனே ஒரு தாவரத்தை போட்டா அது எப்படி முதல்ல துளிர் விடும், புதுசா அந்த துளிர் எப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு, அந்த மாதிரி அந்த ஞானம் என்னும் அந்த வித்யை என்னும் அந்த சுத்த வித்யை அப்படிங்கறத முதல்ல வச்சுக்கணும். இங்க ஒரு தத்துவார்த்தம் இது, சுத்த வித்யை. அந்த சுத்த வித்யைக்குள்ள இருந்து ஒரு துளிர் வருது அப்படிங்கிறார். துளிர் வருதுன்னு எங்க வருது, எங்க இருக்கு அந்த துளிர் அப்படின்னு பார்த்தா அந்த உதட்டுக்குள் இருக்கக்கூடிய பங்கி அப்படிங்கிறார். பங்கின வரிசை, உதட்டுக்குள் இருக்கக்கூடிய பங்கி அப்படிங்கிற சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி. த்விஜக்கு அப்புறம் அர்த்தத்துக்கு போலாம். பங்கி அப்படின்னா வரிசை, வரிசையா தெரியுது. இந்த லைன் ரொம்ப தத்துவார்த்தமானது, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பங்கி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், உள்ளுக்குள்ள இருக்கிறது பல்வரிசை அப்படின்னு. அதே த்விஜ பங்கி, தந்த பங்கின்னு கொடுக்கலாமே, அதே தானே வருது, தந்தம்னா பல்லு, தந்த பங்கின்னு கொடுக்கலாமே, ஏன் த்விஜ பங்கின்னு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா த்விஜன் தான் இருபிறப்பாளன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் பல்லுக்கு த்விஜன் அப்படின்னு ஒரு பேர் வந்தது, பல்லுக்கு என்ன இருபிறப்பாளன் பார்த்தா இருபிறப்பாளனாக 3 பேரை சொல்லப்படுகிறது சாஸ்திரம். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா இருபிறப்பாளன்லாம் யார், மனுஷன்ல எடுத்துட்டால் இருபிறப்பாளன் அப்படின்னு சொல்லப்படுவன் பிறக்கும் பொழுது மனிதனாக ஒரு குழந்தையா பிறக்கிறான், ஒரு பிறப்பாயிடுது. அதற்கு பிறகு உபநயனம்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் பூணல் போட்டு உபநயனம் பண்ணி, இதுல பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், இந்த மாதிரி எல்லாம் பிறப்பு இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்தணர்கள் அது மாதிரி எல்லாம் யார் யாருக்கெல்லாம் பூணல் போட்டு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி காயத்ரி மந்திரம் ஓதப்படுகிறதோ அவர்கள் எல்லோருமே இருபிறப்பாளர்கள். ஆனால் அதை கடைபிடிப்பதில் தவறு ஏற்பட்டு கடைபிடிக்காமல் விடும் காரணத்தினால் அந்தணர்கள் என்னும் சொல்லிலிருந்து அவர்கள் மாறுபடுகிறார்கள். பிறப்பு ஜாதியால் வருவது அல்ல. குலம், கோத்திரம் இதெல்லாம் ஜாதி கீதி எல்லாம் பிறந்த வீட்டுல பிறந்தா அதனால இவா பிராமணா, இந்த வீட்டுல பிறந்தா அதனால இவா அந்தனா, இந்த வீட்டுல பிறந்தா இவா சத்திரியா, கிடையவே கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன தர்மம் என்று பகவத்கீதை படிச்சு அர்த்தம் புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். இருக்கோ அந்த தர்மத்தை எவன் ஒருவன் கடைபிடிக்கிறானோ, எந்த குலத்தில் இருக்கிறானோ அவன் அந்த தர்மத்தின்படி இருந்தால் மட்டுமே அவன் சொல்லப்படுகிறான். அப்படிப்பட்ட அந்த இருபிறப்பாளன் மனிதர்களின் பிரிவு. அடுத்த பிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுதுல பறவைகள் எடுத்துட்டா அதுல என்ன இருபிறப்பாளன் பார்க்கும் பொழுது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். முட்டை இடுவதுங்கிறது ஒரு பிறப்பு. அப்புறம் கொஞ்சம் அந்த முட்டையை அடகாத்து சிறிது நாட்களில் அது என்ன பண்ணும், அந்த முட்டையிலிருந்து உடைச்சிட்டு அந்த குஞ்சு திரும்ப வெளியில வரும். அது 2வது பிறப்பு. அதனால அதுக்கு த்விஜன் அப்படின்னு பேரு. 3வதாக நமது பல்வரிசையை சொல்கிறார்கள். இந்த பல்வரிசையை குழந்தை பிறந்து ஒரு 10 மாசத்துல பல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும். முதலில் பிறக்கும் அப்புறம் திருப்பி 2வது தடவை அது உழுந்து திருப்பி முளைக்கிறது, அது பார்ப்பற்கள். இது விழுந்து முளைக்கிறது தான் நிலையான பற்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கும் இருபிறப்பு. அதனால த்விஜ பங்கி அப்படிங்கிற பேர். ஏன்னா தந்த பங்கி அப்படின்னு கொடுத்திருக்கலாம், அத த்விஜ பங்கின்னு எழுதுறா வாக்தேவதைகள். அப்ப த்விஜ பங்கி துவயோஜ்வலா, உஜ்வலா ஒளி வீசின்னு இருக்கு, உஜ்வலா ஒளி வீசின்னு இருக்கு. அப்ப சுத்த வித்யை அப்படிங்கிற தாவரத்தில் சுத்த வித்யாங்குராகாரா
சுத்த வித்யை அப்படிங்கிற தாவரத்தில் முளைக்கக்கூடிய துளிர்களாக அம்பாளின் புன்சிரிப்பு இருக்கு. அப்ப துளிர்கள் எது? பல்லு. அப்ப அம்பாளின் புன்சிரிப்பு நமக்கு, அப்ப அந்த ஞானம் மட்டும் இருக்கு. அந்த ஞானத்திலிருந்து வரக்கூடிய தாவரம், அந்த தாவரத்திலிருந்து வரக்கூடிய துளிர் பல்லு. அப்ப அந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அம்பாள் சிரிக்கிறாளே புன்சிரிப்பு, அதன் மூலமாக உனக்கு அந்த ஞானம் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிறவாளுக்கு, அத புரிஞ்சுக்கணும், நீ ஏத்துக்கணும். அந்த ஞானம், அந்த வித்யை, அந்த புன்சிரிப்பு உனக்கு உபதேசம் பண்ணும். அப்போ அந்த முக்கியமானதுங்கிறது ஸ்ரீவித்யை. அந்த ஸ்ரீவித்யை மந்திரம்ங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஷோடசி. ஷோடசிங்கிறது 16 அக்ஷரங்கள் உள்ள ஒரு மந்திரம். அதற்கு அவ்வளோ பெரிய வேல்யூ. அதையேதான் எதுக்காக இந்த இடத்துல அது சொல்லப்படுகிறது அப்படின்னா, கீழே மேல பக்கத்துல இக்கத்துல எல்லாம் 16 காணப்படுகிறது மாதிரி இந்த பல்வரிசை மேலையும் கீழையும் 16 32 இருக்கா, 2 பக்தி. அதையேதான் 16 சுத்த வித்தியை எடுத்து காட்டுகிறது. ரொம்ப அற்புதமான விளக்கம் இந்த லைனுக்கு. எல்லாரும் நன்னா புரிஞ்சுக்கணும். இத அம்பாளினுடைய அந்த த்விஜ அனுகிரகத்தால், இப்படிப்பட்ட அனுகிரகத்தாலதான் எல்லாருமே ஞானம் பெற முடியும். அந்த மந்திரத்தின் உபதேசங்களின் மூலமாக யார் ஒருவர் அந்த வித்யை கத்துக்கொண்டு அதை ஏற்படுத்தி அதன் மூலமாக தன்னை மேம்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் த்விஜர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த பல்வரிசையை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கப்பட்டது. இப்ப 11வது ஸ்லோகத்துக்கு இப்பதான் வரும் நம்ம. நீ அதுலயே இன்னொரு லைன் இருக்கு. கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷ திகந்தரா. பல்வரிசையை தான் நம்ம சொல்லியிருக்கோம் த்விஜன்னு. அப்ப கற்பூர வீட்டிகா மோத அப்படின்னா அம்பாள் வாயில், அதுக்கப்புறம் வாய் இருக்கு, பல் இருக்கு, ஞானம், அதுல எல்லாம் த்விஜர்களை பத்தி வரைக்கும் நம்ம பேசியாச்சு. இப்ப அம்பாள் வாயில் என்ன போட்டுப்பா? தாம்பூலத்தை தெரித்துக் கொள்வாள். அந்த தாம்பூல ரசம் எப்படி இருக்கும்? வீட்டிகா மோத சம ஆகர்ஷித்து கந்தரா. கந்தம்னா அப்படி ஒரு நறுமணம். ஆகர்ஷினா அட்ராக்ட் பண்றது, அந்த எல்லா திசைகளையும் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அம்பாள் வாயில் போட்டுக்கொண்டிருக்கும் தாம்பூல ரசத்தின் நறுமணம் இருக்கிறது அப்படின்னு கொடுக்கிறார். அந்த தாம்பூல ரசத்தை பருகியவர்கள் எத்தனை பேர் கவிஞர்களாக ஆனார்கள்? காளிதாசர், காளமேக புலவர், ஏன் ஆதிசங்கரர் கூட அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அம்பாளினுடைய தாம்பூலம் அவளுக்கெல்லாம் கிடைச்சது. அச்சிச்சோ, தாம்பூலம் கிடைக்காட்டா என்ன, அந்த நறுமணத்தையாவது நாம் முகர்வோமேன்னு சொல்லி 10 திக்கிலையும் இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்றோம். மேல 2, மேல 1, கீழே 1, 2ஐயும் சேர்த்தால் 10 திக்கு. 10 திக்குல இருக்கிற எல்லோரும் ஓடி வந்து அம்பாளினுடைய அந்த தாம்பூல ரசத்தின் அதை அட்ராக்ட் பண்ற அந்த வாசனையை பிடிக்கிறதுக்காக எல்லோரும் வந்து அவளை சூழ்ந்து கொள்கிறார்கள்னு 10வது ஸ்லோகம் எவ்வளவு அற்புதமான ஸ்லோகமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது 11. நிஜசல்லாப மாதுரிய வினிர்பத்சித கச்சபி. கச்சபின்னா வீணை, சரஸ்வதி வச்சுட்டு இருக்கிற வீணைக்கு பேர் கச்சபி. அந்த கச்சபிங்கிற வீணையிலிருந்து ஒரு அற்புதமான நாதம். சரஸ்வதி வீணை வாசிக்கிறது கேட்பானே, அங்க வந்து உட்கார்ந்துட்டு சரஸ்வதியினுடைய வீணை அது இனிமையான இசையை அது தரக்கூடியது. அப்படிப்பட்ட இனிமையான இசை, அந்த இசை வந்து வீணையில வாசிச்சுட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து அதை வாசிச்சுட்டு இருக்கா அப்படின்னும் பொழுது சரஸ்வதி பேசினாள்னா அந்த பேச்சு எப்படி இருக்குமாம்? அந்த வீணையின் நாதத்தையே தோற்கடிக்கக்கூடிய இனிமையாக இருக்கும். நிஜ சல்லாப மாதுரியன ரொம்ப இனிமையை கொடுக்கக்கூடியது, மாதுரியமானவை. அம்பாளினுடைய மொழிகள் மிகவும் மாதுரியமானது. மாதுரியம்னா இனிமையானது, உண்மையான இனிமை அங்கத்தான் இருக்கு அப்படின்னா சரஸ்வதியின் வீணை. கச்சபி என்பது சரஸ்வதியினுடைய வீணை, தன்னுடைய இனிமையான வீணையால் எல்லா ஸ்வரூபமும் தான். அதே சரஸ்வதி இங்க வந்தால் லலிதா பரமேஸ்வரிட்டனா அவ எல்லாமாவே இருக்கா இல்லையா? அப்ப அவளுடைய மொழி சரஸ்வதியினுடைய வீணையின் நாதத்தையே தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு மாதுரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மந்தஸ்மித பிரபாபூர வஜ்ஜத் காமேஷ மானசா. சரி, மொழி பேச்சாச்சு. அதுக்கப்புறம் மந்தஸ்மிதம்னாக்க சிரிப்பு, புன்சிரிப்பு, அழகான ஒரு புன்சிரிப்பு. அந்த சிரிப்புனால யார் மந்தஸ்மித பிரபாபூர, அவளுடைய சிரிப்பு. மானசா பின்னாடியில இருந்து வருவோம். மானசான்னா மனசு. யாருடைய மனசு? காமேச மானசா, காமேஸ்வரனினுடைய மனசு. அப்போ யாருடைய மனசு?
காமேஸ்வரனினுடைய மனசு. மஜ்ஜ காமேச மானசா அப்படின்னா ஏன் காமேஸ்வரனுடைய மனசு என்ன ஆக போகுது அதனால அப்படின்னு பார்த்தால், காமேஸ்வரனினுடைய மனதாகப்பட்டது மூழ்கி போயிடுது. எதுல அப்படின்னு பார்த்தா மந்தஸ்மிதம், மந்தஸ்மித பிரபாபூர, அம்பாளினுடைய அந்த காமேஸ்வரியினுடைய அந்த புன்சிரிப்பில் காமேஸ்வரனினுடைய மனமாகப்பட்டது மூழ்கியது. இல்ல இப்படி வாத்தி எடுத்துக்கலாமா, காமேஸ்வரனினுடைய மனதை அம்பாளினுடைய புன்சிரிப்பால் மூழ்கடித்தாள் அப்படின்னு மாத்தியும் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பின்னாடி பார்த்தா காமேஸ்வரனுடைய அந்த புன்சிரிப்பு அப்படி ஒரு புன்சிரிப்பால அட்ராக்ட் ஆகி அவளை பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் கணேசரே வந்தார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் மஜ்ஜத் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தை அந்த இடத்துக்கு போட்டதுக்கு காரணமே அந்த அளவுக்கு அவர் அந்த புன்சிரிப்பில் மூழ்கிய காரணம் அப்படிங்கிறதுக்காகத்தான், மூழ்கி போவதற்கு. அப்ப அதில் அந்த சந்தோஷம், அதன் அப்படி ஒரு சந்தோஷம் அம்பாள் காமேசி, அவர் காமேஸ்வரன். அப்படி இருக்கிற பொழுதுதான் லலிதாம்பிகை குண்டத்திலிருந்து தோன்றினாள்னு நம்ம சிதக்னி குண்ட சம்போதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். தோன்றினாள். காமேஸ்வரனும் கூடவே சிவகாமேஸ்வரனாக தோன்றினாள். அவ 2 பேருக்கும் தான். அப்புறம் பட்டபக்ஷியாக அவ ஆகணும்னாக்க கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற இவா 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி ஸ்ரீபுரத்தில் அவர்களை கொடுத்தன வைக்கிற மாதிரி ஓரிடத்தில் அவர்களை பிரதிஷ்டை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கப்படும். சரி, அதற்கு பிறகு அம்பாளி அவளுடைய புன்சிரிப்ப சொல்லியாச்சு. அப்புறம் அனாகலித சாத்ருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா காமேஷ பக்த மாங்கல்ய சூத்திரசோபித கந்தரா. அனாகலித சாத்ருஷ்ய சிபுகஸ்ரீ. அதுக்கு பிறகு இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தாச்சு. உதடு, பல்லு எல்லாம் எடுத்து சிரிப்பு வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கு பிறகு மொவாக்கட்டை இருக்கு. இந்த முகத்துல இன்னும் பாக்கி இருக்கிறது இந்த முகவாய். மொவாக்கட்டை நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். சிபுகம் அப்படின்னாக்க முகவாய். அப்ப அந்த முகவாய் அனாகலித சாத்ருஷ்ய, யார் கூடயும் கம்பேரே பண்ண முடியாது. கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இத்தனையும் இவ்வளவு பிரகாசம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த முகவாய் எப்படி இருக்கும்? அப்போ கம்பேர் பண்ண முடியுமா? நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. அப்படி ஒரு அழகோட விராஜிதா பிரகாசித்துக் கொண்டு அவள் இருக்கிறாள். காமேச பக்த மாங்கல்ய சூத்திரசோபித கந்தரா. அப்பேற்பட்டவள். அதுக்கு பிறகு கழுத்துக்கு வந்துடணும். முகம் ஃபுல்லா முடிஞ்சாச்சு. முகம் முடிஞ்ச பிறகு கழுத்துக்கு வருகிறோம். காமேச பக்த, காமேஸ்வரனால் கட்டப்பட்ட மாங்கல்ய சூத்திர, மாங்கல்யத்தினால் சோபித கந்தரா. சோபிதம்னா அழகு, ரொம்ப அழகாக காட்சி அளிப்பவள் இவள் அம்பிகை காமேஸ்வரி அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த லைன்லயே என்ன கொடுக்கிறார்? கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா. கனகாங்கத கேயூர கமனீய அப்படின்னா கனக அங்கத கேயூர கமனீய புஜான்விதா அப்படின்னா புஜங்கள். இந்த புஜங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்ட திருத்தோட்கள். இந்த புஜங்கள் எல்லாம் எதனால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது? கனக அங்கத. கனக்கம்னா பொண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியும். தங்கத்தினால். அப்பெல்லாம் தோள்வளைன்னு போட்டு இருப்பா. தோள்வளையே தோடே செவிப்பூவே ஆண்டாளினுடைய பாசுரத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது. அப்ப அம்பாளும் 4 கை சதுர்புஜம். நம்ம ஏற்கனவே முன்னாடியில இருந்து பார்த்துட்டோம் தியான ஸ்லோகத்திலேயே. அது சதுர்புஜம், சதுர்பாகு சமன்விதா. அப்ப 4 தோள்கள். அப்ப 4 தோள்கள் இருக்கு. அப்ப தோள்கள்ல தோள் வளைகள் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ராஜா எல்லாம் சுற்றி சுற்றி அப்படியே வளையமா ஆபரணம் போட்டு இருப்பா. அதுதான் அதை அம்பாளும் போட்டுக் கொண்டிருக்கிறாள். அப்படி அலங்கரிக்கப்பட்ட அழகான திருத்தோட்களை கொண்டவள். அடுத்தது ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. இந்த கிரைவேய அப்படிங்கிற வார்த்தையை, ரத்னங்கிறதுக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். ரத்ன கிரைவேய. கிரைவேய அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தனியா பார்த்தோம்னா, கிரீவம்னு அதை முதல்ல நம்ம பிரிக்கணும். கிரீவம்னா கழுத்து. கிரீவம் அப்படின்னா கழுத்து. அததான் நம்ம ராமாயணத்துல பார்த்திருப்போம்ல, சுக்ரீவன் அப்படின்னு பார்த்திருப்போம் ஒரு கதாபாத்திரம். சு பிளஸ் கிரீவன் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரீவன். சூன்னா அழகான. சுக்ரீவனுக்கு அழகான கழுத்து. அந்த கழுத்து தான் அந்த சுக்ரீவன். அப்படி நாமகரணமே பெயருக்கு உள்ள அர்த்தத்தையே பாத்தீங்கன்னா அழகான கழுத்து உடையவன்.
இவன் சுக்ரீவன். தசக்ரீவன் ஒருத்தன் இருக்கானே, அவன் யார் அப்படின்னு பார்த்தா ராவணன் 10 தலை கொண்டவன் இல்ல, அப்ப 10 கழுத்து இருக்கு அவனுக்கு, அதனால தசக்ரீவன் அவனுக்கு பேரு. அப்ப கிரீவன் அப்படின்னா கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப அந்த கழுத்துக்கு என்ன வேணும்? ஆபரணம் போடணுமா வேண்டாமா? ஒரு ஆபரணம் போடணும். அது என்ன? அந்த அப்ப அந்த ஆபரணத்துக்கு தான் ரத்தனத்தினால் போடப்பட்ட ஆபரணம், அதுதான் ரத்ன கிரைவேயம் அப்படின்னு கொடுக்கிறா வாக்தேவதைகள். ரத்ன கிரைவேயம் அப்படின்னா ரத்ன மாலை. ரத்ன மாலை அதுல என்ன போட்டிருக்கு? சிந்தாக. அப்ப சிந்தாகம் அப்படின்னா பதக்கம். ரத்ன கிரைவேய சிந்தாக அப்படின்னா ரத்ன மாலையில பதக்கம் வச்சு போட்டு இருக்கா கழுத்துல. அதுக்கப்புறம் லோல முக்தா பலான்விதா, முக்தாபரணம் அப்படின்னா முத்து மாலை. இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரத்ன மாலைய போட்டுண்டு பதக்கத்தை போட்டு இருக்கான்னா உள்கழுத்துல அடிக்க மாதிரி போட்டு இருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முத்து மாலையும் போட்டு இருக்கானா, அப்புறம் லென்த்தா ஒண்ணு இப்பதான் நம்ம போட்டுக்கிறோமே உள்ள ஒண்ணு போட்டு ஹாரம் போட்டுக்கிறோம். எல்லாமே முக்தா லோல முக்தா பல அப்படியே தொங்குற மாதிரி லோல முக்தா அந்த ஆபரணத்தையும் அவ கழுத்துல போட்டு இருக்கா. ரெண்டு முத்து மாலை ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாரு. லோல முக்தா லோல் ஆடின்னு இருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ, இது கழுத்துல ஆடாம இருக்கு அடிகை, இது முத்து மாலை ஆடின்னு இருக்குன்னா லெங்தியா இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க கூடிய விதத்துலதான் ஒரு எழுத்தும் வார்த்தையும் எப்படி கோர்த்திருக்கா அந்த வாக்தேவதைகள், எவ்வளவு ரசிச்சிருப்பா, அம்பாளை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கா. உள்ள வச்சு இவ சொல்றதெல்லாம் அம்பாள் அஷ்ட சித்திகளோட உட்கார்ந்து எப்படி கேட்டு இருப்பாங்கிறதையும் நம்ம கூடவே நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வர்றோம். காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதி பணஸ்தனி. நான் 14வது ஸ்லோகத்துக்கு போறோம். நாபியாலவால ரோமாலி லதாபல குச்சத்மகி. காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதி பிரணஸ்தனி. காமேஸ்வரனின் அன்புக்கு ஈடாக அப்படின்னு கொண்டு வர்றார். காமேஸ்வரனினுடைய அன்புக்கு ஈடாக ஒரு ரத்தினத்தை அவளால் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியும் அப்படிங்கிறார். அந்த ரத்னம் என்ன அப்படின்னு பார்த்தால், காமேஸ்வரனின் அன்பையெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு அவகிட்ட, ஒரு ரத்ன மணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டிய ஸ்தனங்கள் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். ஞான சம்பந்தருக்கே ஞானத்தை கொடுத்தவள் அல்லவா? அப்போ இந்த உலகத்துக்கு எல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கு? ஏதாவது காமேஸ்வரனுடைய அன்பையும் அதையும் ஏதாவது ஈடு கொடுக்க முடியும்? அதுக்கு ஈக்குவலா ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இவகிட்ட இருக்கிறத விட அது ஈக்குவலா இருக்கா அப்படின்னா அது சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு காமேஸ்வரனுடைய பிரேமை அப்படின்னு அதுதான் கொடுக்கிறார். காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதீபணஸ்தனி, அதற்கு ஈடாக கொடுக்கக்கூடிய அப்படிங்கிறது தான் கொடுக்கிற. உயிர்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டக்கூடிய ஸ்தனங்களை கொண்டவள். நாபியால வால ரோமாலி லதாபல குச்சத்வயி. நாபிய ரோமாலி, நாபியால வால ரோமாலி. ரோமாலின்னா ரோமம் அப்படின்னு தெரியும், ரோமாலின்னா ரோமங்களின் வரிசைன்னு தெரியும். இந்த ரோமங்களின் வரிசை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நாபியால வால ரோமாலி. நாபி அப்படின்னு சொல்லக்கூடிய நாபியிலிருந்து அதிலேருந்து அப்படியே ரோமங்கள் மேல வருதான் வரிசையாக அப்படின்னு பார்த்தா அப்படியே மெல்லிசா அப்படியே சாஃப்டா ஒரு ரோமத்தினுடைய வரி அது அப்படியே மேலே வரைக்கும் வருகிறது. அந்த மேல வரைக்கும் வரக்கூடியது அது அப்படியே கொடி வரா மாதிரி இருக்கு. இங்க இருந்து கிளம்பி அந்த கொடி மேல எழும்பி வரா மாதிரி ரோமாவலி, அந்த வலி அந்த வரா மாதிரி அங்க இருக்கிறது. லக்ஷ்யரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமா. அப்ப அந்த ரோமாவளி கொடின்னு ஒண்ணு மேல போற மாதிரி இருந்தா அது கீழே தானே வரணும். மேல போறது நட்ட நடுவுல இருந்து எழுந்து அது பாட்டுக்கு மேல போயிட முடியாது, அது கீழே தானே வந்தாக வேண்டும். அப்படின்னா அது எங்க கீழே வரணும்னு பார்த்தா அது இடுப்ப சுத்தி வந்திருக்கணுமே. எப்ப நாபியிலேருந்து கிளம்பி வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாளோ அப்ப அம்பாளினுடைய இடுப்ப சுத்தி தானே வந்திருக்கணும். அது இடைதானே மையப்பகுதி. அப்ப உடம்பினுடைய ஃபுல் உடம்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நடுபாகம் அப்படின்னு பார்க்கறது இடை, அம்பாளினுடைய இடுப்பு, அந்த பகுதியை உடையவள். இங்கேருந்து மார்பு வரைக்கும் அது ஓடுறது அந்த ரோமாவளி அப்படின்னா அப்ப அது எங்க? அம்பாளினுடைய இடைப்பகுதியிலையும் அது இருந்திருக்க வேண்டும், இடைவழியாகவும் அது போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லும். அவ்வளோ ஐயோ இவ்வளவு அப்பதான் இடை கிட்ட வரா பார்த்தா அப்படியே ரொம்ப தூண்டு இருக்கு. சிச்சோ மேல இவ்வளவு தூரம் இந்த அழக நாம டிஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தோமே, அப்படி ஒரு கிரீடத்திலேந்து பண்ணிட்டு இவ்வளவு இது கொடுத்துட்டு வர்றப்போ
ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு வர்றப்ப இடையை பார்த்தால் கண்ணிலேயே தெரியாத அளவுக்கு இவ்வளவு சிற்றிடையாக இருக்கிறது. இந்த சிற்றிடை மேலுள்ள பாரத்தை தாங்குமா? இதுதான் நடுவில் இருக்கு. மேல இருக்கிற பாகத்தெல்லாம் அது தாங்குமா? ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்த வலித்திரையா. ஐயோ, மேலே உலகத்திற்கே உயிரூட்டக்கூடிய ஸ்தனங்கள், கழுத்தில் உண்டான அட்டிகை, லோல முத்துமாலை, அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா போனோம்னாக்க காதுல இத்தனை போட்டு இருக்கா, மூக்குல இத்தனை போட்டு இருக்கா, கண்ணை சொல்றா, நெத்திய சொல்றா, இவ்வளவு கிரீடம் வேற. ஐயோ, இவ்வளவு பாரம் இருக்கே, இத்தனையையும் இந்த இடுப்பு தாங்க முடியுமா? ஸ்தனபார தலன் மத்திய பட்டபன்ன வலித்ரையா. அப்போ அதுல பார்த்தா 3 வரி இருக்கு. வலித்ரையா, அந்த இடுப்புல 3 வரிகள் காணப்படுகிறது. எதுக்கு அப்படின்னா, இது சரி, எங்க அம்பாளியினுடைய இதுல 3 வரியா எங்கேயாவது இருக்கா? வேற இடுப்புல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டு பார்த்தோம்னா, இருக்கே இன்னொரு இடத்துல, இன்னும் 2-3 இடத்துல அப்படின்னா எங்க இருக்குன்னா நெத்தியில இருக்கு. அம்பாளியினுடைய நெற்றியிலும் 3 வரிகள் காணப்படும். அம்பாளியினுடைய கழுத்திலும் 3 வரிகள் காணப்படும். அம்பாளியினுடைய இடுப்பிலும் 3 வரிகள் காணப்படும். அது உத்தம சாமுத்திரிகா லட்சணத்திற்கே உண்டான இலக்கணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது இருக்கு. இதெல்லாம் மங்களத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்பொழுது அம்பாளினுடைய இடையிலும் 3 மடிப்புகள் இருக்கின்றன. அந்த 3 மடிப்புகளுமே என்னன்னா பாரத்தை தாங்குவதற்காக. இந்த தண்ணி ஓடி வந்ததுன்னா அணை கட்டுறால, ஞாபகம் வந்துடும். அப்ப அம்பாளின் மேல இருக்கிற பாரம் அப்படின்னு சொல்ல, உலகத்தினுடைய உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக, தாங்கறதுக்காகவே அந்த உடம்ப வச்சுட்டு இருக்கால. அப்ப அந்த இடை அதை தாங்க வேண்டும், முடிஞ்சு விழுந்துடக்கூடாது. அதற்காக 3 மடிப்பு அந்த இடத்தில் சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கிறது. ஸ்தனபார தளன்மத்திய பட்டபன்ன வலித்ரயா. வலித்ரயா, அந்த 3 வழிகள் மடிப்புகள் திரையா திரையான இருக்கின்றன. அது அப்படியே எப்படி இப்ப சாதாரணமா இப்ப ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, அணை கட்டுறதுக்கு, அணை கட்டி வைக்கிறா, தண்ணி இது பண்றதுக்கு, அதை கூட விட்டுடுங்க. சும்மா ஒரு கொடி ஓடுறது வாசல்ல, ஒரு கம்பை நட்டு வைக்கிறோம். அந்த கம்பு அப்படி கொஞ்ச நாள்ல இருக்கச்சு லேசா விரிசல் விடுறது. உடனே என்ன பண்ணுவோம்? கிடுகிடுன்னு ஒரு கயத்தை எடுத்து முடிச்சு அந்த கட்டுவோம். ஒடிஞ்சு விழுந்துராம இருக்கிறதுக்காக கம்பு விரிசல் விட்டால். அந்த மாதிரி எங்க அம்பாளினுடைய இடுப்பு இவ்வளவு ஒல்லியா இருக்கே, மேல இருக்கிற பாகத்தை தாங்குமா இந்த இடுப்புன்னு நினைச்சாலாம். பார்த்தா அதுல 3 வரி தெரியறது, 3 மடிப்பு தெரியறது. யாரு சொல்றா? இந்த வாசினி தேவதைகள் சொல்றா, தெரியறது. அது 3மே சாமுத்திரிகா லட்சணம், அது 3மே எல்லாவற்றையும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதையே மன்மதனின் 3 கட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய சுவாமிகள் இதையும் பாடுவார். அடுத்த லைனுக்கு போனோம்னா, அடுத்தது நம்ம டைம் ஆயிடுதா? ரைட், இதோட இருக்கட்டும். நம்ம அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை பார்க்கலாம். 15 வரைக்கும் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்மளால பார்க்க முடியும். ஸ்ரீமாத்திரே நமக. ஜெய் ஸ்ரீராம்.